உனக்கும் சொல்றேன், இந்த மாதிரி சில்மிசம் எல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் உன்னை எங்க சுடுவேன்னு எனக்கே தெரியாது. மூஞ்ச சுரக்கா மாதிரி. இது ஃபைனல் பஞ்சா? ஏண்டா ஷேவ் பண்ண பொமேரி நாய் மாதிரி இருந்துகிட்டு நீ என்ன லவ் பண்றியா? தொலைச்சு புடுவ தொலைச்சு ராஸ்கல். ஏண்டா டேய், இங்க நாம எவ்வளோ பெரிய சிக்கல்ல இருக்கோம். இந்த நேரத்துல உனக்கு லவ் தேவையா? நீங்க தப்பா புரிஞ்சுனீங்க. மூஞ்சி என்னடா தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க? காதலோட சக்தி உங்களுக்கு தெரியாது. அது எதை வேணாலும் இழக்கும், அது எதை வேணாலும் விட்டு கொடுக்கும், அது எந்த தியாகத்தையும் பண்ணும். லவ் எமோஷன்ல கட்டல பார்க்கல நானு. அதான் அந்த காதல அஸ்திரமா யூஸ் பண்ணி நாம எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சேன். ஆனா இங்க நடந்தது எல்லாம் எனக்கு உல்டாவா ரிவர்ஸ் ஆயிடுச்சு மேடம். டேய், நீ யோசிக்கிறது எல்லாமே அப்படித்தானடா இருக்கும். இவர் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுவாரா, அவளை லவ் பண்ணுவாரா, அவளையே கல்யாணம் பண்ணிக்குவாரா, அப்புறம் இங்க இருந்து தப்பிப்பாரா. இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? ஆமா, நீ உருப்படியாவே யோசிக்க மாட்டியா? தப்பிக்க யோசிக்கிறான்னா தப்பு தப்பா யோசிக்கிறா. அட்வைஸ் எல்லாம் விட்டுட்டு தப்பு பண்ண அவன தப்பு 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 தப்பு. ஏடா டேய், இருக்கிற நேரத்துல உனக்கு லவ் கேக்குதா? ஏடா ஃபக்கிங் கைமா நிக்கற. அவளை போய் லவ் பண்ற அறிவில அவனுக்கு. நல்லா தூங்குது. என்னைக்குதுங்க, எந்த கவலையுமே இல்லாம இப்படி நிம்மதியா தூங்குதுங்க. இதுங்க எல்லாம் மனுஷ ஜென்மமா? ஐயோ, இதுங்களை நம்பணும், நம்ம கதையும் முடிஞ்சிடும். ஏதாவது பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆட வேண்டியதான். இதுங்க என்ன பண்ணுதுங்க? என்ன இதுங்களும் தூங்குதுங்க? என்ன ஆந்திக்கு பிறந்தவனுக்கு ராத்திரி எல்லாம் கொட்ட கொட்ட முடிச்சிட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு தூங்கிட்டு இருக்குங்க. டெரரிஸ்ட்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பார். கடவுளே, இதுங்க இப்படி தூங்குறது நான் தப்பிக்கிறதுக்காக தான். வாசு பிடிக்கணாமே, எங்க வந்தோம்? இல்ல, அச்சோ, லாக்க திறக்கணுமே. இப்ப என்ன பண்றது? யோ கிழவா, அது என்ன உன் பொண்டாட்டியா? அது மேல கால் இப்படி போட்டுட்டு இருக்க? கால் அடியா? இந்த கூட்டத்துல நீ ஒருத்திதான் ஒழுங்கா இருந்தா இப்ப நீயும் தப்பிக்க ட்ரை பண்றியா? ஒருத்தர் அடி வாங்கினா அதை பார்த்து மத்தவங்க திருந்துவாங்கன்னு பார்த்தா இதுங்களுக்கு அந்த சுபாவமே இல்லையே. தனித்தனியா தப்பிக்க பாக்குதுங்க.
இன்னைக்கு போடுற போட்ல இதுக மனசுல இனிமே தப்பிக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாதா? அடிங்க விடாதீங்க. போடு 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 போடு. விடாத விடாத. ஓகே ஓகே ஓகே. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏமா எனக்கு ஒரு டவுட். உன் கால்ல ஒரு கயிறை கட்டி அதுல ஒரு மணியை கட்டி வச்சிருக்கிறியே, இது உனக்கு நீயே பண்ணிக்கிட்ட செட்டப்பா இல்ல வேற ஏதாவது காரணமா? இது நான் பண்ணல. பக்கத்து வீட்டு பையனோட ஹோம்வொர்க்க நான் பண்ணேன்னு சொன்ன மாதிரி வந்து நிக்கிறீங்களா அத்தை? ஆமாடி, நீ மட்டும் தப்பிச்சு போயிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணேன். ஓஹோ, வா மருமக தப்பிக்க கூடாதுன்னு நீயே இப்படி பண்ணிட்டியா? பின்ன என்ன சார், நான் தப்பிக்கும் போது இவ போய் மெயின் ஆன் பண்ணி உங்ககிட்ட என்ன மாட்டி விட்டால, அதுக்கு பதிலா தான் இப்படி பண்ணேன். நல்ல மாமியா, உங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வெளியில இருந்து யாரும் வர வேணாம், உங்களுக்கு நீங்களே குளிய வெட்டிக்கிறீங்க. நல்ல குடும்பம். கமாண்டர், என்னம்மா? இனிமே இவங்க யாரையுமே பூட்டி வைக்க வேண்டாம். ஐயோ, சடன்லி வாட்ஸ் யுவர் பிளான்? ஒருத்தர் தப்பிக்காம இருக்கிறதுக்கு இவங்களே பாத்துப்பாங்க. மார்வெலஸ். சரி சரி சரி, இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள 10 போடுங்க. ஏன் சார் 11 போடக்கூடாதா? உங்களுக்கு 2 பேரை வச்சு போட விடவா? வேணாம் வேணாம், 10 போதும். பாத்து சார், பாத்து போங்க சார். கயிறை பார்த்து சார், என்ன பார்த்து இல்ல. பாத்து. ஐயோ, அடி பாவி அத்தை, இப்படி ஒரு சதி வேலை பண்ணிட்டியே. அப்பா, இல்லடி, நீ பண்ணினதுக்கு பதில் வேலை. டிட் ஃபார் தட். அடியே, ஒன்ன நான் பழி வாங்குறதும் என்ன நீ பழி வாங்குறதும் ரெகுலரா நடக்கிறது தானே. நீ எதுக்காக கோவப்படுற? நோ 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 நோ, கோச்ச கூடாது. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் என்னத்த கமான் கமான் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்கான்? ஒருவேளை லென்ஸ் தேடுறானோ? ஓகே, ஏமா நீ போய் அந்த 4 பேரையும் கூட்டு வா. எஸ் பாஸ். இவன் ஏன் ரிவால்வர் ரீட்டா மாதிரியே போறா? 4 பேர் வெளியில வாங்க. ஓ, இன்னைக்கு நாங்க ரிலீஸா? ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க என்ன ஆல்பமா இல்ல ஆடியோ ரிலீஸ் கேசட்டா? அடிச்சு அங்க வாங்க. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லாம இருந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். வாங்க. அப்படியே வாங்க வாங்க. நல்லா இருக்கேனா? தீவிரவாச, நீங்க எங்களை வச்சு சினிமா எடுக்க போறீங்களா? உங்களை வச்சு போட்டோ படம் எடுத்தாலே போர் அடிக்கும், இதுல சினிமா படம் வேற எடுக்கணுமா? அடிச்சு வரிசையா நில்லுங்க. நல்லா கேட்டுக்கங்க, நீங்க ஒவ்வொருத்தரா வந்து நீங்க யாரு, உங்க பேர் என்ன, இன்னைக்கு நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கறத கேமரா முன்னாடி வந்து சொல்லணும். சார், இந்த கேமரா நல்ல ஆக்ஷன் எடுக்குமா சார்? கேமரா எடுக்காது, நாங்க தான் நல்ல ஆக்ஷன் எடுப்போம். இந்த கேமரா படம் எடுக்கும். அப்ப இது பாமா சார்? ஐயோ, பழைய காமெடிமா, வேற ஏதாவது ட்ரை பண்ணேன். தீவிரவாச சூப்பரா மூக்க எடுத்தீங்க. எல்லாம் கேமரா முன்னாடி வரிசையா வந்துருங்க. சார், நான் முதல்ல சார். இப்படி கும்பலா வந்து நிக்கிறீங்க, நாங்க என்ன குரு போட்டாவா இருக்க போறோம்? வரிசையா நில்லுங்க. சார், நீங்க தானே சார் கேமரா முன்னாடி நிக்க சொன்னீங்க. யார் லென்ஸ் முன்னாடி வந்து? ஒவ்வொருத்தரா வந்து நில்லுங்கன்னு சொன்னாருமா. காதல உள்ள அதானே காதுல விழ. ஓரமா நில்லுங்கம்மா. ஓரமா நில்லுங்க. போங்க போங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. உன்னேந்தாமா, போமா பின்னாடி. ஒவ்வொருத்தரா வாங்க. யாராவது ஒருத்தர் வாங்க. நான் ஐயோ, இல்ல சார், யூத் வரணுமா இல்ல ஓல்டு வரணுமா சார்? வயசானவங்களே வாமா முதல்ல. அப்ப நீயே முன்னாடி போடு. இல்ல நீ 18 வயசு ஏம்மா, பொண்ணு போ. வயசானவங்க தானே வர சொன்னா, வாமா. போயண்டி. அப்பதான் ஒரு சிம்பத்தி கிடைக்கும். வயசானவனா ஆம்பளை வயசானவனா பொம்பளைங்கள வயசானவங்களா சார்? நீ ரொம்ப ஓவரா பேசுற, இந்த கிண்டல் எல்லாம் பண்ணாத, ஓரமா நில்லு. யாராவது ஒருத்தர் வாங்க. வாங்க. யாரு? நீ தான் வாமா, பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கற. நில்லு. அப்படியா? Thank you. கொஞ்சம் பேக் போ. பேக்கா? இது ஓகே சார்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. இப்படியே போஸ். நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. இன்னும் போமா. உங்க அத்தை நீங்க இல்ல. ஏன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கற? சரி, இந்த போஸ் ஓகே சார்? இது பாருங்க. ஐயோ, ஏமா இங்க என்ன நீ புடவை விளம்பரத்துக்கு வந்திருக்க? நீ யாரு, உன் பேர் என்ன, இப்ப இங்க நீ என்ன நிலைமையில இருக்கன்னு எடுத்து சொல்லுமானா? வணக்கம், என் பெயர் கௌசல்யா. வேலன் நகர் மடிப்பாக்கத்தில் நான் வசிக்கின்றேன். என் கணவர் பெயர் மாதவன். மை சன். எனக்கு ஒரு மாமியார் இருக்கிறார்கள். அவள் மிகவும் கொடுமைக்காரி. இருமா, இரு.
என்ன சொல்ல வர்ற? நீங்க தானே சார் என்னோட நிலைமையை சொல்ல சொன்னீங்க. இந்த வீட்ல இதான் சார் என் நிலைமை. அது இல்லம்மா, தீவிரவாதிக எங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, எங்களை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க, நாங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறோம், சீக்கிரம் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு பேசுமா. இவ்ளோ லென்த்தாவா சார் சொல்லணும்? அது ரொம்ப கஷ்டம் சார். நீங்க வேணும்னா கட் பண்ணி எனக்கு க்ளோஸ் போயிடுங்க சார். இது என்ன சீரியலா கட் பண்ணி போறதுக்கு? விட்ட இடத்துல இருந்து டபார் இதுக்கு டப்பிங் எல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது வேற மாதிரி ஒரே ஃப்ளோல பேசினா தான் பாக்குறவங்க பயப்படுவாங்க. அப்பதான் எங்க கோரிக்கையும் நிறைவேறும். நாங்களும் உங்களை ரிலீஸ் பண்ணுவோம், புரியுதா? இப்படி ரிலீஸ் பண்ணுவாங்களா சார்? சார் இதுக்கெல்லாம் இது லாய்க்கு இல்ல சார். இவ வேணாம் சார், நான் நிக்கிறேன் சார். தள்ளுப்ல. ஓகேமா, அது சரி பண்ணி வராது. நீ சென்டருக்கு வந்து நில்லு. இங்க வருமா, நீ கேமரா முன்னாடி வரணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அங்கே நில்லுமா. இருங்க சார், நான் ரெடியா இருக்கேன். நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? சார் புடவை எல்லாம் சரி பண்றேன் சார். அப்பதானே சார் கேமரால பளிச்சுன்னு தெரியும். இது உன் வாழ்க்கை பிரச்சனை. கொஞ்சம் அலங்கோலமா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே பேசு. சார் கொஞ்சம் லைட்டா மேக்கப் போட்டுட்டுமா? ஒரு இளவும் தேவையில்லை, நீ பேசுமா. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 4 5. இங்க என்ன அரசியல் மீட்டிங் நடக்குது? மைக் டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கற, ஒழுங்கா சொன்னத மட்டும் கரெக்ட்டா சொல்லி தொலை. கோச்சுக்காதீங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க சார், ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. பேசுங்க. இப்போ நான் பேசுறேன் சார். கொஞ்சம் தண்ணி குடிக்குமா சார்? சோடாவா? அதுவும் இல்ல. வேணாம் சார், நான் பேசிடுறேன் சார். வணக்கம், என் பேரு பண்டரிபாய் அலைஸ் பண்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க சார். இந்த தீவிரவாதிங்க இருக்காங்கல்ல சார், தீவிரவாதிங்க எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஐயோ ரொம்ப ஆபத்துல இருக்காங்க சார். நாங்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ஆபத்துல இருக்கோமா? நீங்க எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஆபத்துல இருக்கேன்னு சொல்லுமா. சார் இந்த டயலாக் சொல்லிக்கிட்டே நான் கேமரா பக்கத்துல கேமரா வச்சிட்டு போகுது. ஐயோ டார்ச்சர் பண்ணுது, யாராவது வந்து காப்பாத்துங்களே. நான் காப்பாத்துறேன் சார். பின்னாடி வா. யாரு இது காப்பாத்த போதா சார்? அட நீங்க வேற. இவங்க எல்லாம் இதுக்கு லாயக்கு இல்ல. ஆளுதான் குண்டு, மத்தபடி மண்டு. சண்டை போட சொல்லுங்க, ஆனந்தமா சண்டை போடும், கவலைப்படாதீங்க. இப்ப என்ன கவனிங்க, ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்க. கேமராவை ஷேக் பண்ணாதீங்க. நீ உன் கையை ஷேக் பண்ணாம பேசாம வையா. ஷேக் லாக் பண்ணிட்டாரு, நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க. ஓகே, நான் வேணா சொல்ல வேண்டியது சொல்லட்டுமா? நோ, நான் எல்லாத்தையும் கேஷ் பண்ணிட்டேன். நேரா டேக்குக்கு போலாம். ஆமா, டேக் ஆஃப் பண்ற நேரத்துல நேரா டேக்குக்கு போலாமா? கேமரா ரோலிங்க. நீ என்னையா பண்ற? அழறேன். அழுறையா? என்னையா தும்முற மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு அழுகுறேங்கிற? அழ கூட தெரியாதாயா? நான் இப்படித்தான் சார் அழுவேன். அவனை கொல்றா. ஏன் உயிரை வாங்குற? எப்படி அழுவணும்னு நான் சொல்லி தரேன், அதே மாதிரி அழுவு, புரியுதா? இந்த மாதிரி அழுவணும், புரியுதா? ஷூட் பண்ணிட்டேன். எத நீ இப்ப அழுதையில அதான். அட பாவி பாவி பாவி, அதேண்டா ஷூட் பண்ண. நீ என்ன போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவ போல இருக்குது. அவர் அழுவுறத ஷூட் பண்றா. நீ அழுது தொலையா. யோ 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 யோ, நீ அழுவுறத பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு தான் வருது, சென்டிமெண்ட் வரல. ஏயா நீயும் எங்க உசுர வாங்குற? போயா. இன்னொரு தடவை அழுது காமிக்கிட்டுமா சார்? ஒரு புண்ணாக்கும் பருத்தி கொட்டையும் வேணா, பரப்புடு. ஒரு நல்ல கலைஞனை கூட வச்சுக்கிட்டு நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யாரா யாரா யாரா? வேற யாரு? நான் தான். இந்த சீனை நீங்க என்கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா எப்பவோ முடிஞ்சிருக்கும் சார். என் ஆயிசா இல்ல சார், ஒரே டேக்ல முடிச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேன். வாயா, நீ உன் பங்குக்கு என் சங்கல விழுந்து கடி. வா நகருங்க. ஐ அம் கோயிங் ஃபார் ஆக்டிங். ஆசீர்வாதமெல்லாம் எதுக்குடா? டேக்கு போயிடுறா. நான் பெரிய ஹீரோ ஆகணும். யா யா ஐயா ஐயா, இந்த தீவிரவாதிங்க எங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. யார் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க? நாங்க உசுருக்கே ஆபத்தான நிலைமையில இங்க இருக்கோங்க ஐயா. நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா? காலம் மாறினால்
கௌரவம் மாறுமா? நெவர் நெவர். நவுறா நவுறு. டேய் 10 பைசா கூட வாங்காம 10,000 ரூபாய்க்கு அடிக்கிறியடா. இதுங்களை எல்லாம் பாடுறா. இவ்வளவு நேரம் தலை நிமிர்ந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ பார்த்த உடனே தலைய தொங்க போட்டுருச்சுடா. அதுக்கு எடுத்துக்கிச்சுடா. டேய் டேய் நீ ரொம்ப ஆர்வ கோளாறா இருக்கியடா. போடா, சமாளிக்க முடியலடா. டேய் போடா. டியர் சோல்ஜர்ஸ், எஸ் பாஸ். இதுங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு வீடியோ இல்ல ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ கூட எடுக்க முடியாது. அதனால இந்த பிளானை நான் இப்பவே கேன்சல் பண்ணிடுறேன். பாஸ், அப்ப நம்ம கோரிக்கை? வேற வழியே இல்ல. இவங்க 4 பேர்ல ஒருத்தரை கொலை பண்ணி பாடியை கொரியர்ல அனுப்புறேன். அப்பதான் எல்லாருக்கும் பயம் வரும். பாடியை மொத்தமா அனுப்புவீங்களா, பீஸ் பீஸா அனுப்புவீங்களா? இப்ப கோவம் வந்துச்சு 4 பேரையும் கொலை பண்ணிடுவேன். வாங்க உள்ள. நான் வேணா வணக்கம் சொல்லி ஐயோ முடிச்சு ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். போங்க உள்ள, போய் உள்ள. அம்மா நடிக்கிறாயா? அப்படியே கொஞ்சம் லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் ரைட், கொஞ்சம் ரைட். டேய் என்னடா பண்ற? நீ பண்றத ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க. அட யாரும் எடுத்துக்கடா. இப்ப ஏன்டா இப்ப உன்னை ஷூட் பண்ணிடுவோம் பாத்துக்க. ஏன்டா நீ வேற இன்சல்ட் பண்ற? என்னடா நீயே தெரியற, லென்ஸ் இல்ல? என்னது வீடு பூட்டி இருக்கு? 3 நாள் பேப்பரு, 3 நாள் பால் பாக்கெட்டு எல்லாம் போட்டபடியே இருக்கு. அப்படின்னா நாம ஊர்ல இல்லாத 3 நாளும் பண்டவும் கௌசல்யாவும் கூட ஊர்ல இல்லையா? எங்க போயிருப்பாளுக? ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பாளுகளோ? இருக்கும் இருக்கும். வீட்டுல லைட் வேற எரியறதே. யார் இருப்பா? வர வர பண்டு வீடு மர்ம குகையா எடுத்து என்ன ஏதுன்னு காத்தால் விசாரிச்சே ஆகணும். இதையே இங்க விட்டு வைக்கணும். நாமளாவது ஆதரவு கொடுப்போம். ஐயோ சத்தமா தும்பாத. இங்கதானா எங்கேயோ இருக்கும். நாம வச்சிருக்கோம்ல. இருக்கு. ஹலோ, கண்ட்ரோல் ரூமா? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்ற விஷயத்தை நீங்க கேளுங்க. நம்பர் 14 வேலன் நகர், மடிப்பாக்கம். இந்த அட்ரஸ் உள்ள வீட்ல தீவிரவாதிங்க நாங்க 4 பேர் பூந்து அந்த வீட்ல இருக்கிறவங்கள பணைய கைதியா புடிச்சு வச்சிருக்கிறோம். உங்களால முடிஞ்சா எங்க கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்துங்க பார்க்கலாம். ஹலோ, இது சவால் தான், முடிஞ்சா ஜெயிச்சு பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்,
நாளைக்கு காலையில இருந்து இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளையா டுமில் டுமில்னு நாங்க கொலை பண்ண போறோம்.